வணக்கம். ஒரு வழியா மூத்த ஊடகவியலாளர் ஆக்கியாச்சு. சீனியர்னு சொல்றாங்க. அ. ஏஜ்டுன்னு சொல்லல. ஓகே, ஓகே, ஓகே. எப்படியா இருந்தாலும் மூத்தன்னு சொல்லும்போது ஒரு சிரிப்பு வரத தவிர்க்க முடியல. சரி, சரி. ஓகே. இது நம்ம இடம், நம்ம திடல், நம்ம ஆட்கள பத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம உணர்வுகள பகிர்ந்துக்க போறோம். நான் அப்படிதான் இத நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவா திரைத்துறையினரை பற்றிய ஒரு பார்வைன்னா, அது ஒரு வெகுஜன பார்வையா போயிரும். வெகுஜன பார்வைக்கும், பெரியாரிய பார்வைக்கும் எப்பவுமே வேறுபாடு ரொம்ப தள்ளி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரு குறையோடே பார்க்குறவங்க. அப்படிதான் பார்க்க முடியும். பெரியாரிஸ்ட்டுகள் அப்படிங்கிறவங்க, ஐயா சொன்ன மாரி நான் ஒரு அழிவு சக்தி தான். பிற்போக்குத்தனம், பெண்ணடிமைத்தனம், சாதி உணர்வு, சம்பிரதாயம், சடங்கு எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் அதான் பெரியாரியம். கடவுள் மறுப்பு. நான் நெறைய முற்போக்குவாதிகள் கடவுள் மறுப்பு பேச மாட்டாங்க. அது மக்களோட மக்களா இணைஞ்சு கலந்து இருக்கிற மாரி இருக்கணுங்கிறதுக்காண்டி. ஆனா பெரியாரிஸ்ட்டுகளுடைய அடிப்படை அடையாளமே கடவுள் மறுப்பு. அப்ப இப்படியான ஒரு அரசியலை பேசுகிற அமைப்பு, தத்துவம், திராவிட இயக்கம், திராவிடர் கழகம், பெரியாரிஸ்ட்டுகள் ஒரு வெகுஜன சினிமா கலைஞர்களை பற்றி நம்ம என்ன பார்வை வைக்கிறோம்? அல்லது நமது முற்போக்கு பார்வையில் யார் பாரதி ராஜா? யார் பாக்கியராஜ்? அப்படின்னு பேசுவது என்பது நாம மக்கள்ட்ட உரையாட வேண்டிய விஷயம். நம்ம ரொம்பயும் அந்நியப்பட்டுற முடியாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா நான் பெரியார் திடல் எடுத்த நிகழ்வா பார்க்குறேன். இதை ஒருங்கிணைத்த பெரியார் திடல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுக்கணும். ஏன்னா அப்படியான ஒரு சூழல் வந்துருச்சு, கட்டாயம் வந்துருச்சு நம்ம. தோழர் கூட லைட்டா சொன்னாரு தொடங்கும்போது. சினிமாங்கிறது இன்னைக்கு என்னம்மா போயிருச்சு அப்படிங்கிறதும்போது, ராமச்சந்திரா, நாடோடி மன்னன் மாரி ஒரு 3 படம் எடு, திராவிட நாடை எடுத்து வாங்கிரலான்னு அறிஞர் அண்ணா சொன்னார் எம்ஜிஆர்ட்ட. ஆனா அந்த சினிமா இன்னைக்கு நமக்கு என்னவாக இருக்கிறது? என்ன மாரி ஆட்கள உருவாக்கி இருக்கிறோம்? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நாம் திரையை ஆய்வு செய்கின்ற இடத்தில், திரையை ரசிக்கக்கூடிய இடத்தில், திரையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்தில், ரசிக மனநிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில், அரசியல்படுத்தக்கூடிய இடத்தில் பெரியாரிஸ்ட்டுகள் தான் இருக்கிறோம். அதனால அத செய்யணும் நம்ம. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். அப்படி தான் நான் அத பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சினிமாங்கிறது ஒரு வலிமையான ஆயுதம் உலகம் முழுவதும். சார்லி சாப்ளின் திரைத்துறையை மிகப்பெரிய வலிமையா பயன்படுத்தி தான் கம்யூனிசத்த பரப்புனாரு. அவருடைய அந்த ஹிட்லர் மாரி அவர் வேஷம் போட்டு பண்ணத, எடிட்டிங்லயே ஒரு அரசியல் உண்டு. அது ஒரு அரசியல். கேமராங்கிறது ஒரு வெப்பன்கிறாரு லெனின். அப்ப இது முற்போக்காளர் எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்மை போன்ற பெரியாரிஸ்ட்டுகள், முற்போக்காளர்கள் பயன்படுத்திக்கணும். அந்த விதத்தில தான் இன்னைக்கு இந்த பாக்கியராஜ், பாயராஜா கொடுத்து நினைவேந்தல் நிகழ்ச்சி முக்கியமானதா பார்க்குறேன் நானு. பாக்கியராஜ் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது, எம்ஜிஆரை தவிர்த்துவிட்டு பாக்கியராஜ பேச முடியாது. பாரதிராஜாவ தவிர்த்துவிட்டும் பாக்கியராஜ பேச முடியாது. லேடீஸ் சென்டிமென்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட தவிர்த்துவிட்டும் பாக்கியராஜ பேச முடியாது. பாக்கியராஜ் அவருடைய படங்கள்ல அந்த அதிமுக காரர் அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிறாரோ இல்லையோ, எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறத காமிப்பாரு. 2க்கும் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கு. ஏடிஎம்கே பிரச்சாரம்லாம் இருக்காது. ஆனா, அவர் ஒரு வாத்தியார் ரசிகர்ங்கிறத அவருடைய எல்லா படத்துலயும் காமிப்பாரு. அந்த இன்று போய் நாளை வாழ ராதிகாவ சைட் அடிக்கிற மாரி சீன் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி எம்ஜிஆர் படம் வச்சிருப்பாரு வீட்டுக்குள்ள. ட்ரெஸ்ஸே கருப்பு, சிவப்பு, வெள்ள தான் போட்டிருப்பாரு. அது அது ஒரு சின்ன சின்ன அதாவது எப்பேர்ப்பட்ட படைப்பாளினா, தான் ரசிச்ச, தான் உணர்ந்த விஷயத்த தான் அவர் படமா எடுப்பார். செயற்கையா படம் எடுக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப செயற்கையானது. அதுல மதுரை இருக்காது, மன்னார்குடி இருக்காது, விழுப்புரம் கிடையாது, ராயபுரம் கிடையாது, காசிமேடு கிடையாது. அவன் எதுக்கு படம் எடுக்கிறானே தெரியல. ஏதோ 2, 3 விஷயங்கள டெக்னிக்கலா வச்சு சிஜி, சவுண்டு, சிஸ்டம் இப்படி தான் யோசிக்கிறானே ஒழிய, அவன்கிட்ட கதை கிடையாது. கதை மாந்தர் கிடையாது. கதை நிலம் கிடையாது. திணை கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு திரைப்படம்னா கதை இருக்கணும், திரைக்கதை இருக்கணும், ஊர் இருக்கணும், மண்ணு இருக்கணும், மக்கள் இருக்கணும், அவன் கும்பிடுற சாமி இருக்கணும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதிய பழக்கவழக்கங்கள் இருக்கணும், அது குறித்த விமர்சனம் இருக்கணும். இப்படி படம் எடுத்தவர்கள் தான் பாரதி ராஜாவும், பாக்கியராஜாவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரட்டுத்தனமா ஜாதி இல்லைன்னு சொல்றதில்ல. பெரியாரிஸ்ட்டுகளுடைய நோக்கம் சாதி ஒழியணுங்கிறது. சாதி இல்லைன்னு சொல்றது பாரதியார் குரூப். சாதிய முழுக்க வச்சுக்கிட்டு ஜாதி இல்லையாம். நாம சொல்றது சாதி ஒழியணும்னு. நம்ம கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? சாதி இருக்கிறது என்பானும் இருக்கானே, அதுதான் நம்ம குரல்.
ஜாதிகள் இல்லையடி பாப்பா, அது பாலச்சந்தர் பாரதியார் குரல். புரியுதுங்களா? அதனால் பாரதி ராஜா பாக்கியராஜ் படங்களில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இருக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கும், மதுரை இருக்கும், திருநெல்வேலி இருக்கும், தேனி இருக்கும், உசிலம்பட்டி இருக்கும். அதுதானே யதார்த்தம். அவங்களுக்கான தானே நம்ம அரசியல் பண்ணுறோம். எதுவுமே இல்லாமல் 10 பொதுவாக அந்த மணிரத்னம் படங்கள், சங்கர் படங்கள், ஏஆர் முருகதாஸ் படங்கள், அட்லி அந்த படங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னு தெரியாது. அதுவும் அட்லியை பிரச்சனை இல்லை. அவர் கீழக்கரை, வால்டர் வெற்றிவேலு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் படம் எடுப்பார். அதனால் அவர் பிரச்சனை கிடையாது. அவரை நீங்கள் சொன்னீங்கன்னா நீ அவன்கிட்ட போய் கேளு, இந்த காப்பி அடித்தவன் கேட்பான் தெரியுமா, என் முன்னாடி உட்காந்தவன் சரியாக எடுக்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஆள். இப்போ இந்த மாதிரியான படங்கள் வருகின்ற போது நமக்கு சினிமானா என்ன அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் இருக்குது. தொடக்க காலத்தில் படங்கள்ங்கிறது மக்கள்கிட்ட இருந்து அந்நியமாக தான் இருந்துச்சு. சாமி படமாக இருக்கும். நாதா, சுவாமி இப்படின்னு சாமி பாட்டாக பாடுவாங்க, பாதி தெலுங்கு பாட்டு பாடுவாங்க. அது என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு படங்கள் நம்ம தமிழ் படங்கள். அதற்கு பிறகு அண்ணா வந்ததுக்கு பிறகு, கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, வேலைக்காரி, சோசலிச படங்கள், நில உடைமை சமூகத்துக்கு எதிரான அண்ணாவினுடைய நாவல்கள், முழுக்க அண்ணாவுடைய கதை முழுக்க நில உடைமை சமூகத்துக்கு எதிரானது தான். பண்ணையாறுகள் எதிர்ப்பு தான் அறிஞர் அண்ணாவுடைய நாடகமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். கலைஞர் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் இதில் அந்த சமூக சீர்திருத்த சிந்தனை நிறையா இருக்கும். கலைஞருடைய இதில் பராசக்தி, கோர்ட்டு காட்சிகள் ட்ரெண்டை மாற்றுச்சு. அது சாமி கடவுள்னு பேசிக்கிட்டு இருந்தது போய் சமூகம், மலேசியா, பர்மா, குண்டு போடுறான், 2ஆம் உலகப் போர், இந்த மாதிரி டைலாக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஹீரோ சிவாஜி தான். அதில் பர்சனாலிட்டின்னு பார்த்தா பண்டரிபாய் தான். பராசக்தியில் சிவாஜியை திருத்துறது பண்டரிபாய் தான். என்ன உன் தங்கச்சி மட்டும் தான் பெரிய ஓவியமானு டைலாக் பேசுவாங்க. அவங்க தான் சமூக பாதைக்கு கொண்டு வருவாங்க. இப்படியான கருத்துக்களை கொண்டு வந்தது பராசக்தி, அண்ணா, ஓர் இரவு, வேலைக்காரி, இதெல்லாம் ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திரைப்படங்கள். எம்ஜிஆர் திரைப்படங்கள்னாலே எல்லாருக்கும் தெரியும் திமுக திரைப்படம் தான். முழுக்க முழுக்க திமுக பிரச்சாரம், அண்ணாவை காமிக்கிறது தான் எம்ஜிஆரோட திரைப்படம். மன்னாதி மன்னனாக இருக்கட்டும். உதயசூரியன் 62 தான் எலெக்ஷனில் வருது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகளில் உதயசூரியன் எம்ஜிஆருக்கு பேரே வந்துருச்சு. எம்ஜிஆர் பேரே அதில் உதயசூரியன் தான். அப்படி உதயசூரியனை குத்திட்டு தான் வருவார் சக்கரவர்த்தி திருமகளில். ஸோ நாடோடி எல்லாமே அந்த மாதிரியான ஒரு சமூக புரட்சி படங்களாக வரும். படத்தின் பேர்கள்லாம் நாடோடி மன்னன், மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தி திருமகள், இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் படத்தோட முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? எம்ஜிஆர் படத்தோட முடிவு மக்களாட்சியே சிறந்த தீர்வுன்னு சொல்லி தான் படம் முடியும். நீங்கள் எம்ஜிஆருடைய எல்லா மன்னர் படங்களையும் பாருங்களேன், கடைசியில் நான் மக்களாட்சியை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்குவார். இப்படியாக சினிமாக்கள் வந்தது. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் மக்களாட்சியை நோக்கி வந்துட்டோம். நம்ம படங்கள் ஃபுல்லாக பாகுபலி, RRR எல்லாமே மன்னராட்சியை போல்ற படங்களாக வருது. பிராணங்கள், மன்னராட்சி, இதிகாசம், நமது மண், நமது பாரம்பரியம் எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். 70 வருஷத்துக்கு முன்னாடி நாம் மன்னர் படங்களை வைத்து மக்களாட்சி பேசுகிறோம். நம்ம திராவிட சினிமாக்கள். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரன் டிஜிட்டலு, கிராஃபிக்ஸு எல்லா டெக்னிக்கலையும் பயன்படுத்தி அவன் மன்னர் பெருமை பேசுகிறான். பாகுபலி, மகிழ்மதி, RRR அப்படின்னு அவன் கொண்டு வரான். அடுத்து ஆர்எஸ்எஸ் படமும் எடுக்க போகிறானுங்க அவங்க. இப்போ நீங்கள் 60களுக்கு பிறகு இது ஒரு மாற்றம் வந்தது. 80களுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா உங்களுக்கு அந்த ஹீரோயிச ட்ரெண்டு வேறு மாதிரி மாறிச்சு. ரஜினி, கமல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அடிதடி, இது தங்கச்சியை ரேப் பண்ணிடுவான், அவன் பேர் ரேப் பண்ணுவாங்கிற கான்செப்ட் வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் பாரதி ராஜா, மகேந்திரன், பாக்கியராஜ்லாம் வராங்க. அவங்களுடைய ரோல் அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். தமிழ் சினிமாங்கிறது ஹீரோயிசத்துக்குள்ளே சிக்கிக்கிச்சு 80ஸ்ல. முரட்டுக்கால, சகலகால வல்லவன், தூங்காத தம்பி தூங்காதே, பாயும் புலி, ஃபுல்லாக அதுதான். ஹீரோ தான் ஒன்லி, கதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தங்கச்சியை காப்பாற்றுவார், ஒய்வை காப்பாற்றுவார், லவ்வரை காப்பாற்றுவார். ஃபுல்லாக ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு எல்லாரும் அந்த ட்ரெண்டு. அப்போ தான் கண்ணாடி போட்டு ஒரு ஹீரோ வர்றாரு பாக்கியராஜ் அப்படின்னு. லேடிஸ்ட்டை அடி வாங்குகிற, பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குகிற ஒரு 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 கேரக்டர் பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்படி ஒருத்தரை கதாநாயகனாக போட்டு என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பினவர் பாரதி ராஜா. ட்ரெண்டை பாருங்கள், 78 அந்த ட்ரெண்டில் வராங்க. இவர்கள் பேசிய சமூக நீதி ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி 2 பேருமே பெரிய எத்திஸ்ட், ஒரு நாத்திகர்களோ கம்யூனிஸ்ட்டுகளோ கிடையாது. ஆனால் அவர்கள் அத்தகைய தாக்கத்தில் இருந்தவர்கள். திராவிட இயக்கத்தின் தாக்கம் தான் பாரதி ராஜாவும் பாக்கியராஜ். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ரொம்ப சராசரியானவர்கள் கூட அவர்களை அறியாமலே திராவிட இயக்க தாக்கம் தான். இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பத்மினி அவர்கள் பாடுவாங்க. அது என்ன பாட்டு, அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணுனான்ல அது வரும். என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். நாங்கள் 1957, 58 நல்லா யோசிச்சு பாருங்கள். அது ஒரு டிஸ்கோ டான்ஸ் மாதிரியான டான்ஸ். சுற்றி அந்த பணக்கார ஷேக்குகள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த டான்ஸ் ஆடுறது.
80ஸ்ல இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த வச்சுக்கவா ஒன்றா மட்டுங்கிற மாதிரி தான் டிஸ்கோ டான்ஸ் பாட்டு தான். 80ஸ்ல அந்த பெண்களுக்கான ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி வந்த ஒரு பாட்டை 57ல் இப்படி நடுவில் பல ஆண்கள் முன்னாடி ஆடிக்கிட்டே என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான். நாங்கள் இது எங்கேருந்து வருதுன்னா சுயமரியாதை தன்மானங்கிற வார்த்தையை 50களின் மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சுயமரியாதை வேணும், தமிழனுக்கு சுயமரியாதை வேணும், பெண்களுக்கு சுயமரியாதை வேணும், உன்னை சூத்திரன்னு சொன்னால் அடி. இதெல்லாம் இதனுடைய விளைவு தான். அலிபாபா 42 எடுத்த மாடர்ன் தேட்டர்ஸோ டைரக்டரோ பானுமதியோ ஒன்றும் பெரியாரிஸ்டுகள் கிடையாது. இதுதான் பெரியாருடைய வெற்றி. கோயிலுக்குள்ள உள்ளே போகிறான் பாரு, போய் அவன் சிவனையும் ராமனையும் தான் கும்பிட்றான். ஆனால் போக வச்சது காரணம் ராமசாமி தான். அதனால் இதுதான் பாக்கியராஜாவை பாக்கியராஜாவையும் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைனா இருந்துட்டு போகும். கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்காக மட்டும்தானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாமியை கும்பிட்டு வந்து திட்டுனாலும் அவனுக்காக தானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பெரியாரியுடைய பங்களிப்பு அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் பாக்கியராஜாவாக இருக்கட்டும், பாக்கியராஜாக இருக்கட்டும், அவர்களை அறியாமலே அதெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர்களை அறியாமலே அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த தாக்கம் தான் பாக்கியராஜும் பாரதிராஜும். அதனால் நம்ம அப்படி சாதாரண ஈடுபட்டுற முடியாது. வேணா பாரதிராஜா தேனியிலேருந்து வந்தார், பாக்கியராஜ் ஈரோட்டிலேருந்து வந்தாருங்கிற மாதிரி பார்த்துட முடியாது. ஒரு நான் பிராமின்ஸ் எந்த இங்கே சமுதாயத்தில் ஒரு துறையில் முன்னேறினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அவர்களை அறியாமல் பெரியார் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாரதிராஜாட்ட வந்தது. அவர் அதில் தான் அடித்து தூக்குறாங்க அவங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து விழா வருது. அந்த தன்மையை வந்து நம்ம திரைத்துறையில் நம்ம நீடிக்க செய்யணும். இதனுடைய தொடர்ச்சிகளை நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு பேரரசு மாதிரி ஆட்கள் ஆயிடுவாங்க டக்குன்னு. இந்த தன்மையை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே மணிவண்ணன், சத்யராஜ் அந்த கான்செப்ட் வந்துச்சு பாருங்கள் ஒரு காலத்தில். அந்த புள்ளியை தொடங்கி வச்சது 80களில் வந்து பாரதிராஜாவும் பாக்கியராஜ் தான். அந்த டோனில் இருந்து கொண்டு வந்தது. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஐயா கூட பிடிச்ச படம்னு சொன்னாங்க, கல்லுக்குள் ஈரம்னு. அதே காலகட்டத்தில் வறுமை நேர்ம சிவப்புன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. இந்த படம் ஓடலை. இது வேறு விதமான அழகியல் ஸ்டோரி. ஆனால் அந்த படம் வந்து முழுக்க எதை பற்றி இருக்கும்? இடஒதுக்கீடுக்கு எதிரான படம் தான். அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அந்த வரும் பாலச்சந்தருடைய எல்லா படமுமே இடஒதுக்கீட்டை லைட்டாக டச் பண்ணாமல் போகாது. இதனால தான் வேலை இழக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அந்த படத்தில் பேசுவாங்க வறுமை நேரம் சிவப்பில். ஒரு முடிவெட்ட கமலஹாசன் முடிவெட்டுவார். அப்போ கேட்பார், நீ யார் என்னன்னொன்னே, நான் வந்து நாவிதர் இல்லை, நான் படித்தவன் அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன படிச்சிருக்கேன்னொன்னே ஏதோ பயோகெமிஸ்ட்ரி ஏதோ படிக்கிறப்ப கமல் சொல்லுவாப்பில், ஏன் பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. இந்த டயலாக் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1979ல் பாலச்சந்தருக்கும் கமலஹாசனுக்கும் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு படிப்பு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அவங்க சொந்தக்காரங்க அதை படிச்சிருக்கிறாங்க. எங்கள் மெஜ்ரா காலேஜ்லேயே 98ல் தான் வருது மதுரையில் மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி குரூப்பே. தமிழர்களுக்கு நமக்கு அது தெரியாது, அப்படி ஒரு படிப்பு இருக்குங்கிறதே. 1979ல் பாரதிராஜா கல்லுக்குள் ஈரம் தான் போயிட்டு இருக்கிறாரு. நல்லா யோசித்து பாருங்கள். அவங்களுக்கான வாய்ப்பை சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் கேட்குறான்ல, இன்றைக்கி தேவர் பணக்காரன் ஆகிட்டான், செட்டியார் பணக்காரனாக இருக்கான், தலித்து பணக்காரனாக இருக்கான், இன்னும் ஏன் இடஒதுக்கீடுன்னு. இதுதான் அந்த வாழ்வியல் சூழல், அந்த எக்கோசிஸ்டம் தருகின்ற அறிவும் அனுபவமும் பணம் தராது. ஒயின் ஷாப் வச்சதுனால கிடைக்கிற பணம் கிடைக்காது. 4 தேட்டர் வாங்கிட்டதுனால கிடைக்காது. 4 தேட்டர் வச்சுருக்காரு ரெட்டியார்னா உடனே அவர் பார்ப்பனர் ஆயிட முடியாது. இது எல்லாமே நுட்பமான அரசியல். பாரதிராஜாவுடைய படங்களில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கதாபாத்திரம் தாலியை அறுக்கின்ற ஒரு காட்சியை இதுவரை தமிழ் சினிமாவில் பாரதிராஜாவை தவிர அவர் யாரும் எடுத்தது கிடையாது. 2-3 படத்தில் தாலியை அறுத்து தூக்கி எறிவார். 1979லையும் இந்த அறுத்துருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு தாலியை அறுத்துட்டு வா, தாலியை கலட்டிட்டு வா, பிடிச்ச காதலனோட வாழு, பிடிக்காத கணவனோட வாழாத. இது பாரதிராஜா சொன்னது. பசும்பொன்னுங்கிற ஒரு திரைப்படம், திருமணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், புருஷன் செத்துருவார். அதுக்காக என் பொண்ணை நான் விட்டுற முடியுமா? அதில் ராதிகா டயலாக் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு பிள்ளைங்க இருக்குது, நான் கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு உன் பிள்ளை முக்கியம், எனக்கு என் பிள்ளை முக்கியம் இல்லையா? சிவாஜி கேப்பாப்பில் தொராசுக்கு என் பிள்ளை முக்கியம் இல்லையான்னு. இல்லை அந்த தாலி அதை நீங்கள் நிறைய பேர் இந்த பசும்பொன் ஒன்னே இது ஒரு குறிப்பிட்ட சாதி படமா பெருமை படமாங்கிறாங்க. ஏங்க அந்த சாதியை பற்றி எடுக்கும்போது தாங்க அந்த சீனை எடுக்க முடியும். மறவரை பற்றி எடுக்கும்போது தான் அந்த படத்தை எடுக்க முடியும். ஏன்னா தாலியை அறுத்து கட்டுற கல்ச்சர் கொட்டையங்கோட்டை மறவர்ட்டையும் பரமலை கல்லர்கிட்டையும் தான் உண்டு. உசிலம்பட்டி கல்லர்ட்டையும் ராமநாதபுரம் மறவர்ட்டையும் தான் உண்டு. செட்டியார்ட்ட அந்த கல்ச்சர் கிடையாது. சைவ பிள்ளைமார்ட்ட அந்த கல்ச்சர் கிடையாது. தாலியை அறுத்து கட்டுற கல்ச்சருங்கிறதே பெண்களுக்கான உரிமைங்கிறதே சாதி கீழே போக தான் வரும்.
பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி போகும்போது தான் பெண்கள் தாலி அறுக்கிறது, அறுத்து கட்டுறது, விவாகரத்து, புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறதுலாம் கீழே போக போக தான் வரும். மேலே போக போக ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, ஐடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்ல சொல்ல பெண்ணடிமைத்தனம் தான் வரும். அப்போ பாரதி ராஜாவுக்கு தான் அது தெரியும். அந்த மறவர் சமுதாயத்தில் தான் அறுத்து கட்டுற கல்ச்சர் உண்டு. அந்த சாதியை பற்றி தான் படம் எடுத்தார். இவங்க உடனே அவர் அந்த சாதி எடுத்தார். சாதியை பற்றி தான் எடுக்க முடியும். சாதிய சமுதாயத்தில் சாதியை சொல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? அந்த கல்ச்சரை எடுத்தார். அதே பாரதி ராஜா தானே தன்னுடைய சொந்த சாதிக்காரையும் பொம்பளை பிள்ளைய வச்சு கொள்றான், கருத்தம்மாவில் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்றான்னு அவர் தானே எடுக்க முடியும்? அவர் தானே எடுத்தார். இருக்கிற கல்லர் சங்கம் ஃபுல்லாக அவருக்கு மிரட்டல் விட்டாங்கல்ல பாரதி ராஜாவுக்கு. யார் அவன் நம்ம ஜாதியில் இருந்து நம்ம ஜாதியை அவமானப்படுத்தி படம் எடுக்கிறான்னு? நீ பொம்பளை பிள்ளைய கள்ளிப்பால் ஊற்றி கொன்றேன்னு எடுத்தவர் அவர் தானே. அதுவும் அவங்க அம்மா பேரில் எடுத்தார், கருத்தம்மா அவங்க அம்மா பேரில். அந்த படம் நீதிமன்ற தீர்ப்புகளில் சுட்டி காட்டிப்பட்டு புதிய சட்டங்கள் திருத்தங்கள் வருவதற்கு காரணமாக இருந்துச்சு கருத்தம்மா. அது சாதி படமானா சாதி படம் தான். இடஒதுக்கீடுக்காக சாதியை பற்றி பேசி தான் ஆகணும். நம்ம சாதிவாதிகள் கிடையாது. பாலச்சந்தர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜாதி கேட்குறாங்கவா, உடனே அவங்க ஏதோ பெரிய சாதிக்கு எதிரான நாட்கள் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் பாயராஜாவின் படங்களே நம்ம அணுக வேண்டிய விதம் இருக்குது. அவர் ஒரு பிரமுல்லை கல்லருங்கிற ஒரு குற்ற பழங்குடி சமுதாயத்தில் பிறந்தவர். டிஎன்டி, டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், வெள்ளக்காரங்காலத்திலேருந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். அதில் தன்னுடைய பெண்கள் மதினி, கொழுந்தியா, பொண்டாட்டி, ஆம்பளை, பொம்பளை எப்படி வாழ்கிறாங்கிற அந்த வாழ்வியலை தான் அவர் எடுக்கிறார். நாஞ்சில் நாடன் சொல்வார், எனக்கு திருநெல்வேலியை தாண்டி சிந்திக்க தெரியாது, ஏன்னா நான் பற்ற வாழ்வியலை எடுக்கிறேன், எனக்கு மும்பை வாழ் கல்ச்சர் உண்டு, மும்பை வாழ் கல்ச்சர் எடுக்கிறேங்குவார். ஒரு படைப்பாளி கீராவும் அப்படி தான், கி ராஜகிருஷ்ணனும் கி ராஜநாராயணனும். அதனால் படைப்புங்கிறது அப்படி தான். நீங்கள் ஏன் மணிரத்னம், பாலச்சந்தர் படங்கள் எதுவுமே வரமாட்டேங்கன்னா அவனுக்கு இந்த மண் சார்ந்த சிந்தனை கிடையாது. அவனுக்கு மதுரையை பற்றி கவலை கிடையாது, விருதுநகரை பற்றி கவலை கிடையாது, சிவகங்கை பற்றி தெரியாது. அவர்களுக்கு எந்த மொழி தேசிய சிந்தனையும் கிடையாது. ஜெர்மனிக்கு போனாலும் அவங்க ஊர் தான், அவங்க எங்கே போனாலும் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குவாங்க. பாரதி ராஜா மண்ணின் மைந்தருங்க. அவன் இந்த மண்ணை பற்றி, இங்கே உள்ள பொம்பளைகளை பற்றி, இந்த உள்ள பொம்பளைங்க தாலி அறுத்ததை பற்றி, தாலி கட்டுறதை பற்றி, அவன் ஜாதிக்காரன் வந்து காட்டு மிராண்டியாக இருக்கிறத பற்றி தான் படம் எடுக்க தான் செய்வாங்க. தெலுங்கு சீமையிலே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இந்த காட்டு மிராண்டித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி தான் படத்தை முடிப்பார். அது ஜாதி படமான, ஆமாம், அந்த ஒரு சாதி வாழ்வியலை பற்றி பேசிய படம் தான். அதனால் நம்ம சமூகத்தை ரொம்ப நுட்பமாகவும் சரியாகவும் அணுகணும். இப்படி பேச இன்றைக்கி ஆட்கள் கிடையாது. 19 பாரதி ராஜா அவர் ஏதோ தேவர் சாதி படம் எடுப்பார், பாரஞ்சித்து தலித் படம் எடுப்பார், இப்படியே இவங்க முத்திரை குத்திடுறாங்க. ஆனால் பாலச்சந்தர் பிராமின் படம் எடுப்பார்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். பாலச்சந்தர், சங்கர் எடுத்த எல்லா படமே பிராமின் படம் தான். அது எல்லா படம். இடஒதுக்கீடு தப்புன்னு சொல்கிறதே பார்ப்பனர்களுக்காண்டி தானே. அதை நீ முதலியாரை வச்சு சொன்னா என்ன, பிள்ளைமாரை வச்சு சொன்னா? வானமே இல்லை படத்தில் பாரதியார்கிட்ட கொடை பிடிச்சி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. பாரதியாரே, நீயும் உயர்ந்த ஜாதி, நாங்களும் முதலியார் உயர்ந்த ஜாதி, நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை பற்றியா, நமக்குலாம் வேலை கிடைக்காதுன்னு. அதை ஏன் கரெக்டாக முதலியாரை வச்சு பண்ண வச்சாங்க பாலச்சந்தர்? அதுதான் தமிழனை பிரிக்கிற வேலை. முதலியார் பல பேர் திராவிட காலத்தில் பெரியாரிஸ்டாக இருப்பான், ஆனால் எப்படி படத்தில் தூண்டி விடுறாங்க பாருங்கள். முதலியாரை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன் நீ, ஆனால் இடஒதுக்கீடுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டி வர்றதுக்கு பயன்படுத்துறது. இதுதான் பாலச்சந்தருடைய சதி. இந்த இடத்துல தான் பாரதி ராஜாக்களை பார்க்கணும். அவங்க இந்த காட்சியில் எவ்வளோ அழகாக எடுத்திருந்தாரு பாருங்க. அதில் கூட நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா சமூகத்தினரையும் விட அவருடைய சமூகத்தை தான் அவர் ரொம்ப இழிவுபடுத்தியிருப்பார். அதில் என்ன திருடுற பயலுக்கு தானே நீங்கள் அப்படின்னு அவர் எழுதின டயலாக் தான் அது. ஆசாரியே ஸ்கூல் செய்கிறவராக சொல்லியிருப்பார், பள்ளிக்கூடம் செய்கிறவர் பெருமையாக தான் சொல்லியிருப்பார். தலித் மக்களை சொல்லும் போது ஒரு வார்த்தை விடுவார், ஏண்டா அந்த காலத்தில் எங்கள் நிலத்தை கள்ளத்தனமாக எழுதி வாங்கிட்டீங்க. அப்போ அவன் நிலத்துக்கு உரிமையாளன்னு சொல்லியிருக்காரு தலித்துக்களை. தன்னுடைய சமூகத்தை சொல்லும் போது அவர் கொஞ்சம் தாழ்த்திக்கிறார். அப்போ அவர் எந்த அளவுக்கு யதார்த்தத்தை பதிவு செய்கிறாரு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான படைப்புகளை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாக்கியராஜ் பாரதி ராஜா கொஞ்சம் வேறுபட்டவர். அவர் அணுகிற விதம் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். பாரதி ராஜாவை விட இவர்கிட்ட கமர்ஷியல் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சும்மா அவர் சொல்லுவாங்க, இவர் முதல் மரியாதைன்னு ஒரு படம் எடுத்தார் 85. அவர் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்தார். முதல் மரியாதையும் ஒரு கல்யாணமான ஆணுக்கு ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அந்த உறவு, அது போராட்டங்களை பற்றிய கதை தான். சின்ன வீடு அந்த மாதிரி கதை தான், ஆனால் சின்ன வீடு வேறு மாதிரி இருக்கும். அதை பாக்கியராஜா வேறுபாடுங்குவாங்க. ஆனால் பாக்கியராஜா பல பேர் சின்ன வீடு, அந்த முருங்கைக்காய் சமாச்சாரம் இப்படியே முடக்கிடுவாங்க. ஆனால் பாக்கியராஜுக்குள்ளேயும் நிறைய சமூக நீதி இருக்குது. நான் அதை அன்றைக்கி புதிய தலைமுறை விவாதத்துலேயும் சொன்னேன். இவங்க இந்த யாரோ ஒரு லூசு கூட அன்றைக்கி முருங்கைக்காயை வைத்து அஞ்சலி செலுத்தினாங்களாம் பாக்கியராஜுக்கு. பாக்கியராஜுனா யாருன்னே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு விஷயமே தெரியாததுனால அந்த படைப்பாலையும் அவமானப்படுத்திடுறாங்க. பாக்கியராஜ் அப்படிப்பட்ட கலைஞன் கிடையாது அவருடைய படங்களில். ஏன்னாங்க அந்த சுவரில்லாத சித்திரங்கள்லாம்
என்ன மாரியான படம்? இப்படி ஒரு அழுத்தமான ஒரு நாவல பார்த்து அழுகுற மாரியான கதை. அது கமர்ஷியலா ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனா எம்ஆர் மாரியான படைப்பாளிங்களுக்கு அந்த ஒரு படம் போதும். அதாவது ஒரு ஒரு தெருவுக்குள்ள ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது 4, 5 பேர் பார்த்து அழுதுகிட்டே இருப்பான். அல்லது 4, 5 பேர் கிண்டல் பண்ணுவான். அதில பொம்பள புள்ளைங்க இருந்தா. இதுகளுக்கு எங்க கல்யாணம் ஆகப்போகுது? அவங்க அப்பா எங்க கரை சேர்க்க போறான்? அது யாரையா இழுத்துட்டு ஓடுனா தான் உண்டு. இப்படி தான் இந்த சமுதாயம் பேசும். ஆனா அந்த குடும்பம் விஷம் குடிச்சு செத்து போயிரும் கடைசில. அப்போ வந்து ஊரே திரண்டு வரும் அந்த குடும்பத்துக்கு. டயலாக் போட்டு முடிப்பாரு. டயலாக்கே கிடையாது. இவர்களெல்லாம் இவர் உயிருடன் இருந்தபோது இவர்கள் எங்கு சென்றார்கள்? நமக்கு அழுக வந்துரும். ஏன்டா நம்ம எல்லாரும் மனுஷன் தானே. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான். அவன் இருக்கும்போது எப்படி கல்யாணமாகும்? அவன் ஜாதி என்ன? இவங்க இப்படித்தானே. இவ்வளோ புரணி பேசின இந்த சமுதாயம் குடும்பத்தோட செத்து போனோனே வந்து அழுகுறான். ச்ச பாவம் பொம்பள பிள்ளைகள வச்சுட்டு அம்மா பட்ட கஷ்டம் அப்படின்னு. அவ்வளோதான் டயலாக்கே போட மாட்டாரு. இவர்கள் உயிரோட இருந்தபோது நீங்கலாம் எங்கடா போனீங்க? இதோட டயலாக். புதிய வார்ப்புகள். இது எவ்வளோ பெரிய இது இப்படிப்பட்ட இயக்குனர நீங்க முருங்கக்காங்கிறது மட்டும் சுருக்கக்கூடாது. அது அவர் கமர்ஷியலுக்காக அப்படி கொஞ்சம் போயிட்டாரு. அவரும் அத விரும்பினாருன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கமர்ஷியலா தேவைப்படுதுல்ல. அதனால அப்படி கொஞ்சம் ஓட்டிட்டாங்க. இவங்க அதையே பிடிச்சுக்குவாங்க இவங்களுக்கு. அதனால பாக்யராஜுடைய பரிணாமங்கள் வேற. அந்த ஒரு கை ஓசைன்னு ஒரு படம். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அழகான ஒரு போயம் மாரி இருக்கும். அந்த படம் ஒரு ஒரு கான்செப்ட்ட சொல்ற படம். அதுக்குள்ள ஒரு சமூக நீதி காட்சி வரும். அதில சங்கிலி முருகன் கேரக்டர் இன்னொரு கேரக்டர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா இவர் தான் ஊர காப்பாரு. நல்லா முரட்டுத்தனமா. கடைசியில ஊர காப்பாத்துறதுக்காக விஷம் குடிச்சு சாக போயிருவாரு. உடனே அந்த மக்கள் வந்து அப்படியே மக்கள்ட்ட கேட்பாரு. "நான் சாக போறேன். உங்களுக்கு ஏதாவது நான் ஒண்ணு கேட்பேன் தருவீங்களான்னே?" மக்கள் அப்படியே கண் கலங்கிருவான். "ஏய் எங்களுக்காக சாக போயிட்டயா? ஐயா சங்கிலி என்னப்பா நீ? உனக்கு என்ன வேணும்யா? கோவில் கட்ட கூட தயாரா இருக்கோம்." சொன்னேன். "வேற ஒண்ணும் இல்ல. நான் செத்ததுக்கு பிறகாது என் ஜாதி மக்களுக்கு நீங்க வந்து அந்த ரெட்டை குவளல் குடுக்காம, உங்களுக்கு குடுக்குற மாரி சரிசமமா குடுங்கங்குவாரு." மக்கள் அழுதுருவான். ஆடியன்ஸ் அழுதுருவான். கேட்டவன் அழுதுருவான். இது எவ்வளோ பெரிய காட்சி பாருங்க. அந்த படம் வந்து தலித் படம்லாம் கிடையாது. சாதி அந்த படத்தோட கதை வேற. அது பாக்யராஜ் ஊமையா இருப்பாரு. வாத்து அந்த லவ்வுன்னு வரும். ஆனா அந்த படத்துக்குள்ள இப்படி ஒரு காட்சிய வச்சிருப்பாருங்க. அவர் கேட்கும்போது நமக்கே கண் கலங்கிரும். இதுக்கப்புறமாவது எங்களுக்கு கொஞ்சம் குடுங்கய்யா. அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஒரு அந்த படத்துல சாதி ஒழிப்போ, அம்பேத்கரோ, பெரியாரோ எதுவும் கிடையாது. கதையே வேற. இதுதான் பாக்யராஜ். இதுதாங்க சமூகத்துடைய பிரதிபலிப்பு. இந்த சமுதாயத்துல ஒரு இயக்குனர் வந்து எல்லா சாதிக்காரரையும் பார்த்திருப்பாங்க. ஒரு ஏழை, பணக்காரன் வர்க்கத்த பார்த்திருப்பாங்க. அத தன் படைப்பா காமிக்கணும். அவர் கிராமத்திலேருந்து வந்தவர் பாக்யராஜ். ஒரு கொங்கு மண்டலத்திலேருந்து வந்தவரு. அப்ப அந்த சாதிய தாக்கத்த படத்துல வைக்கிறாரு. இதுதான்ப்பா நடந்துச்சு. அவ்வளோதான். அந்த சீனுக்கு அப்புறம் அந்த படத்துல பெரிய சமூக நீதிலாம் இல்ல. அடுத்த சீன் ஏதோ ச எல்லாருக்கும் ரெட்டை குவளை உடைஞ்சிருச்சுங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு விஷுவலா ஒரு காட்சி வரும். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய விஷயம். அதேபோல அந்த சித்திய பத்தி ஒரு படம் வரும்ல. இந்த எங்க சின்ன ராசா. சி.ஆர். சரஸ்வதி நடிச்சிருப்பாங்க. அந்த கதை அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு சித்தி மீது வைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது? கண்மூடித்தனமான அன்பு, நம்பிக்கை. சித்தி கொடுமைக்காரியா இருப்பாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இவர் கடைசி வரையும் குழந்தை மாரி நம்புவாரு. அந்த படத்துலயுமே முதல் காட்சி பார்த்தீங்கன்னா, அங்க தலித் மக்கள், சேரி மக்கள் இதுக்குள்ள அந்த தேர் போகாது. எடுத்தோனே. உடனே பாக்யராஜ் வந்து போக வைப்பாரு. ஏன் என்ன அவங்க தெருக்குள்ளலாம் எப்படி வரலான்னோனே, ஏன் இவங்க கிட்ட ஓட்டு வாங்கும்போது வேணும், இந்த மக்கள் வேணாமான்னு ஒரு பாட்டு பாடி, அப்போ ஒரு பாட்டு வேற உண்டு. "எடுடா மேளம், அடிடா தாளம்" அப்படின்னு பாட்டு உண்டு. அதில ஒரு சீன்ல வந்து இனிமே எங்க காலம் தான்னு சொல்றப்ப, சேரிக்கு பேர் வச்சிருப்பாய்ங்க. எம்ஜிஆர் காலனி அப்படின்னு. அதுதான் பாக்யராஜ் டச்சு. அதாவது அதில அவருடைய அரசியல் இருக்கும். அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் அத தான் நான் சொன்னேனே, அவருடைய படம் அதிமுக பிரச்சார படம் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் ரசிகர்ங்கிறத காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த அந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிப்பாரு. அதில ஒரு தலித் அரசியல் தான். ஆனா அந்த படம் என்ன படம்? அந்த படம் எதுக்கு ஃபேமஸு? அந்த சி.ஆர். சரஸ்வதி, சித்தியோட கொடுமை, மாறுற மாரியான ஒரு கதை. அதுக்குள்ளே ஒரு சாதி ஒழிப்பு பாட்டு, ஒரு தலித் ஆதரவு சீன வந்து பாக்யராஜ் வச்சிருப்பாரு. போகிற போக்குல. எங்க சின்ன ராசாவ தலித் படம்னு யார்ட்டயாவது சொல்லுங்க, யாருக்குமே அப்படி ஞாபகம் வராது. எல்லாருக்கும் பாக்யராஜ், அதுக்கப்புறம் ராதா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு படத்துல. எல்லா பாட்டுமே பயங்கரமா இருக்கும். நல்ல ஃபேமஸான பாட்டு. ஹிந்திக்கெல்லாம் போய் கலப்புச்சு. இப்ப அதே மாரி தான் இது நம்ம ஆளு. இது நம்ம ஆளுல நீங்க போட்ட காட்சி ரொம்ப அருமையான காட்சி. அத விட அழுத்தமான ஒரு காட்சி இது நம்ம ஆளுல இருக்கு. எத்தன பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த பார்ப்பன கேரக்டர் அந்த சோபனாவுடைய அப்பாவுடைய கேரக்டர வந்து காமிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன். அந்த கதாபாத்திரத்த வடிவமைப்பாரு பாக்யராஜ். அவர்ட்ட வந்து சேரி மக்கள்லாம் சொல்லுவாங்க, "ஐயா சாமி, கார்த்திகை தீபம் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு எங்க சேரி குடிசைலாம் எரிஞ்சிருச்சுன்னோனே,
அவங்களுக்கு குடிசையெல்லாம் உடனே கட்டித்தாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன்னு அந்த குருக்கள் அந்த ஐயர் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு திரும்பும்போது அவர் தோல்ல இருந்து துண்டு கீழே விழுந்துரும். உடனே அந்த சேரி பையை எடுத்து தருவான். அந்த துண்டை நீயே வச்சுக்கோ. இதில் நீ நல்லா கவனிச்சு பாருங்க, பணம் தருவான். சாதியவாதி பணம் தருவான். ஒரு சாதி வெறி பிடிச்சவன் நல்லவனா, இந்த சமுதாயத்தில் நல்லவனா இருக்கிறவன்லாம் சாதி வெறிக்கும் நல்லவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிலம் தருவான், பணம் தருவான், அவனுக்காக உயிரை கூட தருவான். ஆனால் என் சாதிக்கு இணையாக உன்னை நான் நினைக்க மாட்டேன். இதுதான் சாதி புத்தி. புரிதுங்களா? ஒரு தலித்தோட சாதியவாதி பழகுவான், கொள்ளுவான், உதவி கூட செய்வான். ஆனால் சரிசமம் கிடையாது. அவன் தலித்துகளுக்காக பணம் தர்றான் அந்த சாமி, ஆனால் அவன் தொட்டதை தொட மாட்டேங்கிறான். அப்போ இந்த சமுதாயத்தில் நல்லவன், வள்ளல், ஐயா அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் எங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பெரியாரியத்துக்கும் இந்த பண்ணையார்த்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். பண்ணையார்கள் எல்லாருமே நல்லவங்க தான். நல்லவங்களாக இருந்தால் தான் அவங்க பண்ணையாராக இருக்க முடியும். தலித்துகளுக்கு பணம் தருவாங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சரிசமமாக நினைக்க மாட்டான். இதுதான் பெரியாரிய சிந்தனைக்கும் மற்ற பண்ணையார்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நுட்பத்தை பாக்கியராஜ் சொல்லியிருப்பாருங்க. அதுதான் முக்கியம். அவர் அதை தான் சொல்கிறேன். பெரியாரிய தாக்கம் இல்லாமல் பாக்கியராஜும் பாக்கியராஜாவும் இல்லை. அவர் திராவிட கழக மாணவர் அணியில் இருந்தாரா, எதுவும் பேசினார், அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவரின் தாக்கம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு நான் பிராமினா இருக்கிறத அந்த உணர்வு அவருக்கு வெளிப்பட்டிருக்கு. அது எவ்வளோ முக்கியமான காட்சி. இது நம்ம அல்ல. அந்த மாதிரி அவருடைய படங்களில் வந்து நிறைய காட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் வரும். அப்புறம் இது நம்ம அந்த ஓப்பனிங் சாங் வரும்ல, அந்த உச்சி மலை சாமிக்கு பச்சை மலை சொல்லுதுன்னு எடுடா தம்பி, அது ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ஆமாம் ஆமாம். அந்த பாட்டில் அந்த பூனலை போட்டுட்டு இப்படி திரும்பும்போது பின்னாடி பெரியார் படமும் அண்ணா படமும் இருக்கும். கவனிச்சிருக்கீங்க? அதான் சாம்பிள். ஒரு நல்ல படைப்பாளி டயலாக் வைக்கக்கூடாதுங்க. பாக்கியராஜில் டயலாக்கே இருக்காது, குறியீடு தான். அந்த பூனலை போட்டுட்டு ஒரு நாவிதர் வந்து பூணுதலை போட்டு இப்படி பூவார், பின்னாடி பெரியார் படமும் அண்ணா படமும். அதுக்கே சென்சாரில் அந்த படம் நிறைய பாடுபட்டுச்சு பாவம். கடைசியில் டயலாக்லாம் பொய்யா சொல்லுவார். பிராமணர்கள் எவ்வளோ நல்லவர்கள் தெரியுமா, உங்கள் பிராமணர்கள் எத்தனை பேர் ஜாதி ஒழிக்க பாடுபட்டிருக்காங்க தெரியுமா. வேறு வழி இல்லை, பாக்கியராஜ் வச்சு தான் ஆகணும், இல்லாட்டி படம் விட முடியாது. அப்புறம் அதெல்லாம் சொன்னார். இந்த படத்தை இயக்கிய பாலகுமாரன் ஒரு பிராமின் தான், நடித்த சோபனா ஒரு பிராமின் தான், அப்படி இப்படின்லாம் கதை விட்டு தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. படத்தோட கடைசி கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக தான் இருக்கும். இது மனு தர்மத்திலேயே ரொம்ப சமத்துவ கருத்து இருக்குன்னா சொல்லி தான் முடிப்பாங்க, வேறு வழி இல்லை. அதனால் அந்த மாதிரி படங்களில் அவங்க வைக்கிற அந்த காட்சிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய விஷயம். அதில் அந்த பாக்கியராஜ் அப்பா கூட சொல்லுவார், சின்ன வயசில் பெரியார் இயக்கத்தில் அந்த ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்களோட சேர்ந்து அடிபட்டு தான் என் கண்ணு இப்படி ஆச்சுன்னு ஒரு டைலாக் வரும் அந்த படத்தில். இதெல்லாம் போகிற போக்கில் வருங்க பாக்கியராஜ் படத்தில். அதனால் பாக்கியராஜருடைய சமூக நீதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா படத்துலையும் அந்த விஷயங்கள் போகிற போக்கில் அப்படி தள்ளி தெளிச்சுட்டு போவாப்புல. அது வந்து பாக்கியராஜுக்கு மட்டுமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அடிப்படையில் ஒரு நல்ல ஹியூமன், ஒரு படைப்பாளி வந்து நல்ல ஹியூமனாக இருக்க முடியும். எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவன் தான் ஒரு இயக்குனர், படைப்பாளியாக இருக்க முடியும். இன்றைக்கி யாரும் படைப்பாளியாக இருக்கிறது இல்லை, டேரக்டர்ஸ் மேக்கர் தான், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்காங்க. ஒரு ஃபிலிமை மேக் பண்ணுறாங்க. படைப்பாளிங்கிறவன் கதை எழுதும்போது அழணும், அவன் அழுதுதான் அவன் படமாக எடுக்கணும். இப்போ பாருங்களேன், ஒரு முக்கியமான சீன் சொல்லும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சு. இந்த மாதிரி படைப்புகள் இப்போ வர்றது கிடையாது. பசும்பொன்னில் கிளைமேக்ஸ் சீனை எத்தனை தடவை போட்டாலும் நான் அழுவேன். அது பிரபு சொல்லுவாப்புல, ஏண்டா எங்கள் ஆத்தா நல்லா இருக்கும்போதெல்லாம் கூப்பிடல, பால் ஊற்றுறதுக்கு நீ வான்னு கூப்பிட்றீங்களா, கதற சீன். நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 10-11 வயசு. அப்போ அந்த படத்தோட ஆழம், அந்த வசனங்கள்லாம் எனக்கு புரியாது. அப்போ முன்னாடி பார்க்கும்போது அந்த படம் அவ்வளோ அற்புதமான படம். எங்கள் ஆத்தா நல்லா இருக்கும்போது கூப்பிடல, கடைசியாக பால் ஊற்று என்னை கூப்பிட்றீங்களாடா அப்படிங்குவாப்புல பிரபு. பயங்கரமான டைலாக்ஸ் அதெல்லாம். அது மட்டும் இல்லை, என் தம்பிகளை நான் அடிப்பேன், எவனும் கேட்கக்கூடாது, என் தம்பிகளை எவனாவது அடிச்சிங்க நான் கேட்பேன் அப்படி. நான் அந்த டைலாக்கை கேட்டோடனே ஒரு சீன் வரும். ராதிகாவுக்கு வந்து அப்படி சோறு வைப்பாங்க, சோறை தள்ளி விடும். வயிறு மனசு நிறைஞ்சிருச்சுடா, என்னடா சோறு, அவ்வளோதான், டைலாக்கே கிடையாது. நீங்கள் பாக்கியராஜ் படங்கள் ஒவ்வொரு சீனையும் நீங்கள் வந்து ஒரு அளவுகோலாக எடுத்து பேசலாம். அவ்வளோ அழகான காட்சிகள் பேச அவ்வளவு இருக்குது. அதனால் சாதி மறுப்பு, தாலி மறுப்பு, சடங்குகளை விமர்சிக்கிறது, இது நம்மால் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பிராமின்ஸ் திருமணம், அம்மி மிதிப்பாங்க, அருந்ததி பார்ப்பாங்க. அருந்ததி தெரியுதா சொல்லுங்க, அவனை சோபனா அப்படி கீழே குடிச்சிட்டேன், தெரியுது உனக்கு பாக்கியராஜ், ஆமாம் நோக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்க சோமனாட்ட. தெரிஞ்சிருச்சியா, ஏய் நீ மேலேயே பார்க்கல, நானாவது ட்ரை பண்ணுறேன், நீ கீழே பார்த்து சொல்கிற, யோ அப்படி தான் சொல்லணும், அப்போ இப்படித்தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா பாக்கியராஜ் கேட்பான். அவருக்கு இது தெரியாதுல்ல. அப்போ அருந்ததிங்கிறது, அருந்ததி யாரு, நீ தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னே. தெரியுது, என்ன இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கு அப்படி பாக்கியராஜ், என்ன இப்படி.
அது 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 கலோக்கியலா சொல்ல வருவாப்புல. நம்ம 1000 பகுத்தறிவு பிரச்சாரம் கடவுள் இல்ல, மதம் இல்ல, சாதி ஒழின்னு செய்றத விட, இந்த படத்த பார்க்கும்போது ஒவ்வொரு சடங்கு, சாதி நம்பிக்கை உள்ளவனும் கைத்தட்டி சிரிப்பான். அப்படின்னு. அவன் வந்து புரட்சியாளர் கிடையாது. ஆனா அவன் செய்றவன் வீட்ல. செய்றவனே சிரிப்பான். இதே மாரி தான் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு. டேய்! அப்ப தெரிஞ்சே தான் பண்றீங்களா? ஆமா. அதான் பெரியார் சொல்லுவாரு, இந்த பழக்கவழக்கம், மரபுங்கிறது தான் உலகத்துல மிகப்பெரிய ஆபத்து. கடவுள் அந்த கமலஹாசனும் வாலியும் சேர்ந்து ஒரு பாடல் வரி போட்டிருப்பாய்ங்க. இல்லை என்று தெரிந்த போதும் இன்றியமையாது, எந்த தொல்லை வந்தபோதும் எங்கள் தில்லை ஓயாது. நீங்க அந்த பாட்டு வரிய சாதாரணமா நினைக்காதீங்க. 2 ஐயங்காரும் பேசி வச்சு எழுதின வரி அது. அது கமலஹாசனுக்காண்டியும், வாலிக்காண்டியும் எழுதின வரி அது. இல்லை என்று சொன்ன போதும், வாலிக்கும் தெரியும் கடவுள் இல்லைன்னு. ரங்கராஜுங்கிற வாலிக்கும் தெரியும், பார்த்தசாரதிங்கிற கமலஹாசனுக்கும் தெரியும். கடவுள் இல்லைன்னு நம்ம எல்லார விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் கமலஹாசன் சொல்லுவாப்புல, இல்லை என்று தெரிந்த போதும் இன்றியமையாது. கடவுள்னு ஒரு விஷயத்த வச்சு தான் நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது வேணும். கடவுள் இல்லைன்னுலாம் தெரியும் கமலஹாசனுக்கு. ஆனால் எந்த தொல்லை வந்தபோதும் எங்கள் தில்லை ஓயாது. அந்த சமயத்துல தான் அந்த ஓதுவார் ஆறுமுகம் பிரச்சனைலாம் வந்துச்சு. அதனால நீங்க சாதாரணமா நினைக்காத அந்த மாரி ஆட்கள. முற்போக்கு பேசுறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் பெரியார் நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாரியாலாம் நம்ம சினிமாவ பார்க்கின்ற நேரத்தில் தான் பாக்கியராஜும், பாயராஜும் நமக்கானவர்கள். இந்த அது என்ன தாவணி கனவுகள் படத்துல ஆமா. அதுல தான் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சிவாஜி கேட்பாப்ல, ஒரு பூசாரி மணியாட்டிக்கிட்டு இருப்பாப்ல. யோ மேன்! பிள்ளையார காட்டிக்கிட்டு இருக்கியே! நம்ம கும்பிட வேண்டிய ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியுமா? அப்படிங்குவாப்ல. நேதாஜி பக்கத்து வீட்ல இருக்கானுங்க. சுபாஷ் பட்டாளத்துக்கு போனவன் திரும்பலன்னு அவங்க அம்மா சொல்லுச்சு. போஸ் கறிக்கடை வச்சிருக்காங்க அப்படிங்கும். ஸ்டூபிட்! சிவாஜி திட்டுவாப்ல. தேவையில்லாம மணியாற்றியே, நம்ம இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியாது அப்படிங்குவாரு. அது மாரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறியீடுகள். எப்படி சமூகம் இருக்கு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம். அதனால இந்த படைப்புகள்ங்கிறது பெரியார் செய்ய வேண்டிய வேலைகள தான் செஞ்சாங்க அவங்க. அந்த படைப்புகள. இந்த படைப்புகளை செய்வதற்கு முற்போக்கு கருத்துக்களும் இன்னும் வீரியமாக இருந்தா சமூகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த அழகியல் அப்படிங்கிற விஷயத்த அறிவிலிருந்து முற்றிலுமா அகற்றிட்டாங்க நெறைய படைப்பாளிகள். சினிமாவ அப்படிலாம் பார்க்காதீங்க, லாஜிக் பார்க்காதீங்கன்னு. ஆனா லாஜிக்கும் பார்த்து மேஜிக்கும் செய்தவர்கள் தான் பாரதிராஜாவும், பாக்கியராஜாவும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப எஸ்தெட்டிக்ஸ்க்கான இயக்குனருங்க. அழகியல் தன்மையுடையவருங்க 2 பேருமே. சொக்க தங்கம்னு விஜயகாந்த வச்சு ஒரு படம் எடுத்தாரு பாக்கியராஜ். அதில ஒரு அழகான காட்சி வரும். விஜயகாந்த் வந்து ஒருத்தருக்கு பணம் குடுத்து உதவியிருப்பாரு. அவரு செத்து போயிருவாரு. விஜயகாந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணம் தேவைப்படும். அப்ப பணம் கேட்க வருவாரு. "ஏன் சாவு வீட்ல வந்து அவர் செத்துட்டாருன்னு நெனச்சு பணம் கேட்குறியா? பாண்ட் இருக்காங்குவாய்ங்க." "இல்லங்க, அதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில குடுக்குறது." உடனே ஏமாத்துறியான்னு விஜயகாந்த் திட்டுவாங்க. "செத்து போயிட்டாருன்னு நெனச்சு பணம் வாங்குறியான்னோனே" விஜயகாந்த் தலை குனிஞ்சு நிப்பாரு. அப்ப 2 குழந்தைங்க வரும். "மாமா, நீங்க தான் அந்த மாமா." ஆமான்னோனே, "எங்க தாத்தா சொல்லுச்சு சாகுறதுக்கு முன்னாடி, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாரியாம். நீங்க எங்களுக்கு சாமின்னு சொன்னாங்க." அவ்வளோதான் சீனு. சீன் முடிஞ்சுச்சு அதோட. உடனே விஜயகாந்த் அப்ப அதுவரையும் அவமானப்பட்டிருந்த விஜயகாந்த் பணம் போனத பத்திலாம் கவலைப்பட மாட்டாரு. இப்டி திரும்பி பார்த்துட்டு, "அவ்வளோதான். அந்த குழந்தைகள்ட்ட இருக்கிறது உங்கள்ட்ட இல்லையா? பணம் போனா போயிட்டு போகுதுயா. நான் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு." அவ்வளோதான் டயலாக். அதான் பாக்கியராஜ். இதெல்லாம் நுட்பமான காட்சிங்க. இதெல்லாம் பாரதிராஜாட்டயும், பாக்கியராஜ்ட்டயும் மட்டும் தான். இனி அப்படிப்பட்ட இயக்குனர்கள் இல்லையே! இப்ப ஃபுல்லா என்னமோல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாரி இயக்குனர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும், இந்த மண்ணை, தமிழ் மண்ணை, தமிழர்களை சமூக நீதி சிந்தனையுடன் சிந்திக்கின்ற பெரியாரிய தோழர்களுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த மாரியான முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி, ஓங்குக பாரதி ராஜா புகழ், பாக்கியராஜ் புகழ். இவர்கள் போன்ற படைப்பாளிகள் என்றும் அவர்கள் படைப்புகளால் நம்மிடம் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.